காபி 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 காபி. நீங்க உத்தியோகத்துக்கு போற வரைக்கும் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா வீட்டுல வேற வேலையே இல்லையா எனக்கு? கன்கம் காபி. காபியை மூஞ்சில இல்ல கையில இருக்கு. ஐ சி. ஐயோ சுடுதுங்களா? இல்ல ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் போல. அதுக்குள்ள ஜில்லாயிடுச்சா? காபி இல்ல உன் கை. போங்க. எங்க ஆபீஸ் பூஜை வெள்ள கரடி வந்துட்டானே ஸ்வீகார தம்பி. பாடா பக்கத்து வீட்டு அருமை மச்சான். என்னடா இது? சக்கரை பொங்கல் எங்க அக்கா சொன்னாங்க. இந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கு இல்லையா? இல்ல. தெரியுமே வர்ற வழியிலேயே பங்க தின்ன தீர்த்திருப்பிய. பரவாயில்ல இருக்கு. நான் வர்றேன். கொஞ்சம் இருக்கு சார். காபி சாப்பிட்டு போங்க சார். இப்போ சந்தர்ப்பம் சரியில்லை. அப்புறமா வந்து சாப்பிடுறேன். ஐயோ கனகம், நீ சிரிக்கிற அழகா பார்த்தா எனக்கு வேலைக்கு போகவே மனசு வர மாட்டேங்குதே. தெரியாதனமா சிரிச்சுட்டேன். தப்பு தப்பு. வேலைக்கு போயிட்டு வாங்க. என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வேலைக்கு போங்க. எப்படி? இப்படி. Quick march. Left, right, left, right, left, right. முன்னால போங்க. Left, right, left. எல்லாம் அங்க போய் கூட்டு ஓட்டு நிக்கிறாங்க பார். சரி நீ போ, போய் வேலைக்கு நீ போ. ஆனந்த் சீக்கிரமாப்பா. என்ன சார்? உன்னதான் தேடி வந்தேன் சார். அர்ஜென்ட்டா பிஸ்டீல் வாங்கணும்பா. இன்னைக்கே திருச்சிக்கு போய் வாங்கணும். திருச்சிக்கா? ஆமாப்பா. திருச்சி நோண்டி ஏன் ஷாக் ஆயிட்டே? மன்னிக்கிறேன் சார். இன்னைக்கு நாளைக்கும் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு. வேற யாராச்சும்? ஆல் ரைட், நீ போவேணாம்பா. நான் சிங்காரவேல் அனுப்பிச்சுக்கிறேன். சரி சார். ஏம்மா அவ்வளவு சொல்லி இந்த இடத்த விட்டு அசைறதா இல்லையா? உனக்கு பிள்ளைன்னா எனக்கும் கூட பிறந்த அண்ணன். எனக்கு மட்டும் அந்த கவலை இருக்காதா என்ன? ஏம்மா உங்க அண்ணன் ஆனந்த் கிடைச்சிருவானம்மா? அதான் அண்ணனை தேடி அக்காம் போயிருக்கேன். கண்டிப்பா கையோட கூட்டு வருவாரு. நீயே பாரு. என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? அண்ணனை கூட்டு வரலையா? இருக்கிற இடம் தெரிஞ்சால கமலா நான் போய் கூட்டிட்டு வரதுக்கு. நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன். ஆனந்துக்கு வேண்டிய அத்தனை நம்பர்களையும் கேட்டும் பார்த்துட்டேன். ஒருத்தருக்கு கூட அவர் இருக்கிற இடம் தெரியலன்னு சொல்றாங்களே. எங்க அண்ணன் பத்திரிகையில போட்டு விளம்பரப்படுத்தின என்ன? ஆமாம்மா, எவ்வளவு ஒருத்தியாக இந்த குடும்ப கௌரவத்தையே கொட்டி கவுத்துட்டு போயிட்டான். இந்த மானக்கேடான விஷயத்தை பேப்பர்ல போட்டு விளம்பரப்படுத்த சொல்றியா? ஏன்பா அந்த பொண்ணை யாரு, எந்த ஊருன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? அவன் கருப்பா சிகப்பான்னு யாருக்கு தெரியும்? எங்கேயோ ஸ்நேகித கல்யாணத்துக்கு போனானா, அங்க அந்த அனாதையை பார்த்தானா, அவளைத்தான் கல்யாணத்துக்கு என்கிட்ட வந்து பிடிவாதம் பிடிச்சான். நான் என்ன சொன்னேன்? டேய், ஊருக்கு மத்தியில கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதை எப்படா ஏற்கிறது? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடத்து பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து வைக்கிறேன்னு சொன்னேன். கேட்டா தானே பெத்த தாய் தாப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு இடையில வந்து அந்த பராரிதான் பெருத்து போயிட்டான். அதுக்காக அவனை அப்படியே தலைமொழி விட சொல்றீங்களா? ஆமா, அப்படி ஒரு பிள்ளைய பிறக்கல நினைச்சுக்க. சமுத்திரம், உனக்கு உன் புள்ள முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதுக்கு விரோதமா நடந்துக்கிறது என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, தூக்கி எறிஞ்சிருவேன். இந்த பார், கடைசியா சொல்றேன், இனிமே அவனை பத்தி இந்த வீட்டுல பேசுறதே நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஓஹோ, நீ சொல்றத பார்த்தா நான் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற. என் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தண்டி. அவங்க பேசின பேச்சுக்கும் நடந்துகிட்ட முறைக்கும் என்னைக்கா ஒரு நாள் அவங்க என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதோட உன்னையும் மருமகளா ஏத்துக்கணும். அப்பதான் அவங்க எனக்கு தாய் தகப்பா, நான் அவங்களுக்கு பிள்ளை. ஆமா, அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? சரி, அத்தை மாமா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. இல்ல நீங்க வர சங்கடப்பட்டீங்கன்னா அவங்க அட்ரஸையாவது எனக்கு கொடுங்க. நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? அவங்க என்ன ஒரு முறையாவது நேர்ல பார்த்திருக்காங்களா? கிடையாது. ஒரு முறை அவங்க என்ன நேர்ல பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசு மாறி போய் கண்டிப்பா என்ன மருமகளா ஏத்துக்குவாங்க. பகல் கனவடி. அது ஒரு சிலருக்கு பலித்தாலும் பலிக்குங்க. உனக்கு ஏன் இந்த விஷ பரீட்சை? அதுக்காக எங்கிருந்தோ வந்தவ தாய்க்கு பிள்ளை இல்லாம பிரிச்சு வச்சுட்டாங்கிற பழிய வருஷமெல்லாம் நான் சுமந்துக்கணுமா? வேண்டாம், நேரா அவங்க கிட்ட போய் என் புருஷன் கையால் ஆகாதவன், என்ன வச்சு காப்பாத்த சக்தி இல்லாதவன், கில்ட் நகைங்களா போட்டு வச்சிருக்கான், நீங்க எனக்கு சொக்க தங்கமும் வைரவமா பூட்டி ஆதரவு கொடுங்கன்னு பிச்சை கேளுடி படி. அப்பா பாப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. அரஞ்சன தெரியுமா? எச்சிக்கைங்க. அக்கா அக்கா, கரடி வந்தாச்சு. அக்கா வாடா, பக்கத்து வீட்டு அருமை மச்சான். என்னடா இது, தலகாணி படுக்கை செய்த வந்துட்ட? ஆமா. ஏமாமா, இன்னைக்கு நீங்க நைட் டியூட்டிக்கு போலியா?
எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இல்லடா, இந்த வாரம் பூராவுமே டே டியூட்டி தான். சொல்லலையா கனகம்? மறந்துட்டேங்க. மறஞ்சா தெரியுமா? எதை சொல்லணுமோ அதை மறந்துடுவேன். எப்பா கரடி அப்பா, காலா காலத்துல நீ வீட்டுக்கு போய் சேரு, உங்க அக்காவை நான் பத்திரமா பாத்துறேன். ஐயோ, இன்னொரு எங்க வீட்டுல கதவுல சாத்திருப்பாங்க. அக்கா, என்ன தூங்க வை. ஒரே புழுக்கமா இருக்குதுப்பா, காணுக்கும் வழி இல்ல. என்ன கண்ணு, அப்படி ஜாலியா வெளியே திண்ணையில போய் படுத்தீங்க, நல்லா காத்து வரும். ஐயோ, பூச்சாண்டி வரும், எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். சிரிப்பா? என்ன சிரிப்பு பண்றதுன்னு கேக்குறேன். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? எங்க அக்காவும் மாமாவும் சண்டையே போட மாட்டாங்க. அப்படி சண்டை போறதா இருந்தா எங்க அக்கா தான் போடும். உங்க அக்கா நல்ல அக்கா சாயிடா தூங்குறாங்கிறேன். உங்க அக்கா குழந்தை பிறந்துருச்சோ? இல்லைங்க, இதுதான் மாசம். உன்னை யாரடி கேட்டாங்க? தூங்கு. கனகான தலைவலி தைல எங்க வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போய். என்னது இருமறைங்க? தலைவலி தைலமா? எல்லாம் அந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப குளிருது கனகம். குளிருதா? போர்வையும் படுக்கையில தான் வச்சிருக்கேன், நீங்களே எடுத்துங்க. அங்க இருந்துட்டா இருக்குது. ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு? என்ன என்னங்க? என்னங்க கோவிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ பாவம், அசந்து தூங்குறீங்க போல இருக்கு. சரி, நீங்க தூங்க, நான் பக்கத்து ஹால்ல போய் படுத்துக்கிறேன். போயிடுவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? அரைஞ்சிரது போங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அரஞ்சேனா தெரியுமா, அரஞ்சேனா தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நிஜமா என் கன்னத்துல ஒரு அறை கொடுங்களே, ஆசையா இருக்கு. அப்படியா? வாங்கிக்கொண்டு பின்ன என்னங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆத்திரத்தையும் அவசரத்தையும் பார்த்தா எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. எப்பவும் உங்ககிட்ட தானே சுத்திக்கிட்டு இருக்கு. கனகம், உன்னை பிரிஞ்சு உத்தியோகத்துக்கு போற அந்த 8 மணி நேரம் இருக்கே, அப்பப்பா எப்படா வீட்டுக்கு திரும்பி வந்து உன்னை பார்ப்போம்னு இருக்கு. எனக்கு மட்டும் என்னவா, நீங்க வேலைக்கு போய் திரும்பி வர்றதுக்குள்ள எப்போ உங்களை பார்க்க போறோம்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது